இந்த விஷயத்தை ஆடியோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசா அவர்கள் இப்போதான் ரீசெண்டா ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்னாலதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஏஐ மார்பிங்ன்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. அது ஏஐன்னு சொல்றதுக்கு அவருக்கு 2 நாள் ஆயிருக்கு. கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் என்று கூறக்கூடிய வகையில் கனிமொழி மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தவர் கலைஞர் கருணாநிதி என்பது உலகறிந்த விஷயம். அப்போ அவர்கள் தன் தகப்பனாரை பார்த்துக் கொள்ள முடியும், எனக்கு ஹெல்த் இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, நான் என் தகப்பனை பார்த்துக்கணும் நினைச்சிருக்கலாமா இல்லையா? அப்போ அவர்களுடைய வருகை கோபாலபுரத்தில் எப்படி இருக்கும்? டெய்லி போய் பார்க்க முடியுமா? அவங்க வீட்டுல போய் இவங்க டெய்லி உட்கார்ந்து பேச முடியுமா? தகப்பனாரை பார்க்க முடியுமா? அப்ப அவர்கள் கேட்டிருக்கலாம். அந்த உரிமை கூட அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? தென் மாவட்டங்களை தன் கையில் வைத்திருந்து திமுகவுக்கு பலமாக இருந்த அண்ணன் அழகிரி அவர்களே ஒண்ணுமில்லாமக்கி இன்னைக்கு சீன்லயே இல்ல. அவர் அரசியல் அந்த ஃப்ரெண்ட்லியே அவர் இல்லாமல் அவர் ஆக்கிவிட்டாங்க. இப்பொழுது கனிமொழி அவர்கள் எங்கே தமிழக அரசியலுக்கு வந்து விடுவாரோ என்ற பயத்தில் அவரையும் ஓரங்கட்டக்கூடிய வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்பதை அந்த குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் முடிவு பண்ணிவிட்டது. அப்ப அவர்களுக்கு அழகிரியாக இருந்தாலும் ஒன்று தான், கூட பிறந்த அதாவது தன் சொந்த தாய்க்கு பிறந்த அண்ணனாக இருக்கக்கூடிய அவராக இருந்தால் மாற்றான் தாய்க்கு பிறந்த கனிமொழியை அவர் எப்படி நடத்துவார்? பெத்த தாயை பத்தியும் பேசுனீங்க, கட்சியில எல்லாருக்கும் தாயாக இருக்கிற அம்மாவை பத்தியும் திமுக காரங்க பேசினாங்களே, அப்பெல்லாம் என்ன இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் மிக உத்தமர்களோ? பொதுவெளியில் அவர் பேசும் பொழுது பேச முடியாமல் தடுமாறி கண்ணீர் சிந்தினாரா இல்லையா? ஒரு தாயை பத்தி பேசினா யாருமா சும்மா இருப்பாங்க? சோ இதெல்லாம் இவர் பேசுறதுக்கு ராசாக்கு தகுதியே கிடையாது. உன் சொந்த தகப்பன் தன்னுடைய பொறுப்பை தன் கட்சி பொறுப்பை உனக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கிடைச்சது. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரனை பார்த்து பொறாம இருக்குதானே இருக்கும். கலைஞரின் பேரன் என்ற காரணத்தினால் உடனடியாக உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டு, உடனடியாக நீங்கள் மந்திரியாக்கப்பட்டு, உடனடியாக நீங்கள் துணை முதல்வராக்கப்பட்டு இன்னைக்கு திரும்ப பேசுறீங்களே, நீங்கள் ஏதாவது பற்றி ஒரு உழைப்பினுடைய அருமை தெரிந்தவரா, அரசியலில் அரிச்சுவடி தெரிந்து வந்தவரா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலை ஆரணியில கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் எடப்பாடியார். இதுல முக்கியமாக நமக்கு இந்த ஒரு வாரமாகவே ஹெட்லைன் நியூஸாவே போறது ராசா அவர்கள் பேசிய ஆடியோ தான். இதுக்கு அவர் பேசினது, எடப்பாடியார் பேசினதுக்கு பதில் ஸ்டாலின் பேசியிருந்தாரு. அதுக்கு இவரு நேத்து பிரச்சாரத்திலேயே ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆடியோ லீக் ஆனதுல ராசா பேசினார்னா நீங்க அடுத்து என்ன கட்டத்துக்கு போவீங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ராசா பேசினதுக்கு உங்க கோவத்தை அவர்கிட்ட காட்டுங்க, எங்கிட்ட காட்ட வேண்டாம். அவர் பேசிட்டாரு, நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னா என்ன நடக்கும் ஸ்டாலினுக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ இந்த நேரத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறதன் பின்னணியும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னா, நாங்க சமூக நீதி காவலர் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் இழைத்தது, அதை எதிர்கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு கூட்டணி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை ஆடியோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசா அவர்கள் இப்போதான் ரீசெண்டா ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்னாலதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஏஐ மார்பிங்ன்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. அது ஏஐன்னு சொல்றதுக்கு அவருக்கு 2 நாள் ஆயிருக்குது, 3 நாள் ஆயிருக்குது. இன்னொன்னு, இதை வெளியிட்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை பரபரப்பாக்கியவர், வெளியிட்டவன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது சோர்ஸ் எங்கன்னு நம்ம பார்க்கணும். பரபரப்பாக்கி இந்த ஆடியோவை பரபரப்பாக்கியவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது என் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு ஒரு தைரியமா பகிரங்கமா ஒரு சவால் விடுறாரு. என்ன அர்த்தம்னா, இது பொய் இல்லைன்றது ஒரு தெளிவான ஏன்னா ஒரு சோர்ஸ் இல்லாம அவரால் பேச முடியாது, அதனால அவர் தெளிவா பகிரங்கமா ஒரு குரல் கொடுக்கிறாரு. அப்போ இவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு குறிப்பிட்ட இன மக்களை, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை பலி கொடுப்பதற்காகவே இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒண்ணு நிலவி இருக்குது. சோ அதை தான் ராசாவுடைய புலம்பல் அதுல வெளியிடுது. சோ இது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியிடவில்லை, வெளியிட்ட ஒரு விஷயத்தை வைத்து இவர் பேசுகிறார். அப்போ என்னன்னா, நீ அம்மாவுடைய டெத்தை பத்தி அதுல மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு பேசி நீங்க ஆணையம் அமைத்து, நீங்க ஆணையம் மட்டும்தான் அமைச்சிங்களே ஒழிய அந்த ஆணையத்து மூலமா எந்த உண்மையை நீங்க வெளியில கொண்டு வந்தீங்க? அப்ப முதலமைச்சராக இருந்தவர் யார்?
அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாத போது முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, இல்ல ஓபிஎஸ் வந்தாரா, இல்ல சசிகலா அம்மா போய் அங்க பேசினாங்களா, அந்த ஆணையத்துக்கு போய் பதில் கூறினார்களா? எதுவுமே பண்ணல. நீ முறையாக ஒழுங்காக பண்ணாம எதிர்கட்சி என்ற ஒரே காரணத்திற்காக அம்மாவின் மரணத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி நீ இந்த வேலையெல்லாம் செஞ்ச. அப்போ ஒரு தார்மீக பொறுப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருக்கு இருக்கிறதா இல்லையா? அப்பா நாங்க உன்னை பத்தி பேசல, உன் கூட இருக்கின்ற குறிப்பாக உன் குடும்பத்து சம்பந்தப்பட்ட ஆளுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இன்னைக்கு இதை பத்தி இந்த ஆடியோல இப்படி பேசியிருக்காரு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நீ ஏன் கேட்க கூடாதுன்னு கேட்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கலைஞர் அவர்களுக்கு ஒரு மனைவி இல்லை, உலகறிஞ்ச விஷயம், நான் தப்பா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். தயாளு அம்மாள் அந்த நேரத்தில் வயதானவர்களாக 2G வந்து என்கொயரி வரும்போதே அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை கூறிதான் டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அவர்கள் உடல் கலந்த நிலையில் இவருக்கு வந்து வேற ஒரு ஆளைத்தான் இவருக்கு வந்து போட்டிருந்தாங்க, நித்யா என்று நினைக்கிறேன். அவரை தான் வந்து அவருக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு எல்லா வேலைகளும் செய்வதற்காக அவர் நாற்காலியில் சக்கர நாற்காலில் முடங்கிய நிலையில் அவருக்கு போட்டிருந்தாங்க. அப்போ ராசாத்தி அம்மாள் அவங்களுடைய செகண்ட் வைஃபா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா. ரைட்டுங்களா? 2வது விஷயம், கனிமொழியின் மகள் தான், கனிமொழியின் தாயார் ராசாத்தி அம்மாள் என்று கூறக்கூடிய வகையில் கனிமொழி மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தவர் கலைஞர் கருணாநிதி என்பது உலகறிந்த விஷயம். அப்போ அவர்கள் வந்து தன் தகப்பனாரை பார்த்து கொள்ள முடியும், எனக்கு ஹெல்த் இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, நான் என் தகப்பனை பார்த்துக்கணும் நினைச்சிருக்கலாமா இல்லையா? நிச்சயமா நினைச்சிருக்கலாம். அப்போ அவர்களுடைய வருகை கோபாலபுரத்தில் எப்படி இருக்கும்? டெய்லி போய் பார்க்க முடியுமா? அவங்க வீட்டுல போய் இவங்க டெய்லி உட்கார்ந்து பேச முடியுமா? தகப்பனாரை பார்க்க முடியுமா? அப்ப அவர்கள் கேட்டுக்கலாம். அப்ப அந்த உரிமை கூட அவர்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்போ இதுல வந்து இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த சிறை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்ற ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் குடும்பம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூட பிறந்த அண்ணன் வந்து அழகிரி அவர்களையே தென் மாவட்டங்களை தன் கையில் வைத்திருந்து திமுகவுக்கு பலமாக இருந்த அண்ணன் அழகிரி அவர்களே ஒண்ணுமில்லாமக்கி இன்னைக்கு வந்து சீன்லயே இல்ல, அவர் அரசியல் அந்த ஃப்ரெண்ட்லயே அவர் இல்லாமல் அவர் ஆக்கி விட்டாங்க. அடுத்தது இப்பொழுது கனிமொழி அவர்கள் எங்கே தமிழக அரசியலுக்கு வந்து விடுவாரோ என்ற பயத்தில் அவரையும் ஓரங்கட்டக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர் வந்து ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்பதை அந்த குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் முடிவு பண்ணிவிட்டது. அப்ப அவர்களுக்கு அழகிரியாக இருந்தாலும் ஒன்று தான், கூட பிறந்த அதாவது தன் சொந்த தாய்க்கு பிறந்த அண்ணனாக இருக்கக்கூடிய அவராக இருந்தால் மாற்றான் தாய்க்கு பிறந்த கனிமொழியை அவர் எப்படி நடத்துவார்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆராசாவுடைய புலம்பல்களுக்கு பின்னால் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் கண்டறிவோம் என்று அண்ணன் எடப்பாடியார் கூறியதில் சிறிதும் தவறில்லை. ஏன்னா நீங்க ஒரு தலைவர், அவர் கலைஞர் கருணாநிதி என்பவர் ஒரு தலைவர், அந்த தலைவரை நீங்கள் வீட்டு காவலில் வைத்து அவரை வந்து துன்புறுத்தி இருக்கிறீர்கள் என்ற கருத்தை தானே இங்க வெளிப்படுகிறது. இல்ல அழகிரி அவர்கள் வந்து அது என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரே வெளியிட்டதாக ஒரு இது காட்டியிருந்தாரா எடப்பாடியார்? கண்டிப்பாக. அப்போ அதுல இருக்கும் பட்சத்தில் வந்து அதுல இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லுவேன். ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இன்னைக்கு வந்து நஞ்சு கலந்திருக்கிறது அவருடைய பேச்சுல அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்ல நஞ்சு கலந்திருக்கிறது ஒரு பேசினா, உண்மையை பேசினா அது அவர்களுக்கு நஞ்சாக தெரிகிறது, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. உண்மையை கூறுகிறார்கள். இந்த மேட்டர் இங்க அதிமுகவினருக்கு நேரம் இல்லை, கருணாநிதி குடும்பத்தில் என்ன நடக்கிறது அதை பற்றி பேசுவோம் என்று பேசக்கூடிய நேரத்தில் அதிமுகவினரிலே அண்ணன் எடப்பாடி அவர்களும் இல்லை, வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஆடியோ பரபரப்பாக பேசப்படும் பொழுது அந்த பரபரப்பில் ஒரு முன்னாள் ஒரு முக்கிய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுக்கு இவ்வளவு கொடுமை இழைக்கப்பட்டதா? அப்படி கொடுமை இழைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதற்குரிய ஆக்ஷன் எடுப்போம் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ இது வந்து வெளியிட்டது யாரு? திமுகவில் இருந்தா இந்த ஆடியோ வெளியாயிருக்கு. இப்போ திமுகவினர் ஆராசா அவர்கள் யாரிடம் பேசினா? அதிமுக காரங்கள்ட்ட பேசினாரா இல்ல வேறு கட்சிக்காரர்கிட்ட பேசினாலே பொதுவெளியில் பேசினாரா? ஒரு பிரைவேட் இடத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆடியோ லீக் ஆயிருக்குன்னா அப்ப அவர்களை சார்ந்த யாரோ தானே அதை லீக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. சோ இதற்கு பின்னால என்ன இருக்கு, இதன் பின்புலத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டிய கடமை வருங்கால முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியாருக்கு இருக்கிறது என்பதை தான் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். இப்ப கலைஞர் டிவியும் வந்து அதுக்கு நான் கலைஞர் டிவிக்கு தானே அது போச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆடியோல வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா ஆராஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து இந்த ஆடியோவை பற்றி நம்ம வந்து அலச ஆரம்பித்தால் இதுல வந்து அடுத்தடுத்து திமுகவுக்கு அந்த பணம் எங்கே போனது, எந்த குடும்பத்துக்கு போனதுன்னு பேசுறாரு அதுல. ஆமா. இப்போ ராசா அவர்கள் அந்த பேசின ஆடியோல இப்ப அடுத்தடுத்து வந்து யாரு இந்த மாதிரியான இதுல வந்து மாட்டுவாங்க அப்படின்னு? இல்ல ஏற்கனவே எல்லாருமே மாட்டினாங்க. உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஒரு முக்கிய அதிகாரி முதற்கொண்டு எல்லாருமே மாட்டினாங்க, எல்லாருமே நடந்தது. அதை வந்து இன்னொன்னு நான் கேட்கிறேன், அந்த அவர்கள் அப்படி அந்த 2G ஸ்கேம்ல மாட்டும் பொழுது மத்திய அரசாங்கம் யாரு? காங்கிரஸ் அரசாங்கம். இந்த கேஸ போட்டது யாரு? காங்கிரஸ்.
கரெக்டுங்களா? அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் அந்த 2G வழக்கை வைத்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து, கலைஞர் டிவியில பைசா வந்ததை வச்சு அழுத்தம் கொடுத்து, தயாளு அம்மாளை என்கொயரி பண்ணி 3வது மாடியில் மேல் மாடியில் மேல்தளத்தில் தயாளு அம்மாளிடம் என்கொயரி, கீழ்த்தளத்தில் 63 சீட்டு கேட்டு 70 சீட்டு 80 சீட்டு கேட்டு அழுத்தம் கொடுத்து 63 சீட்டு பெற்றவர்கள் தான் காங்கிரஸ். சோ இதுல அதிமுகவோ பாஜகவோ என்டிஏ கூட்டணியோ எங்கேயுமே இல்ல. இது இவர்கள் கூட்டணியில் இவர்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு ஊழல். அந்த ஊழலில் பங்கு பிரிப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கு. இது முக்கிய மூல காரணமாக இருந்தவர் அன்றைய அமைச்சர் ராஜா அவர்கள். சோ அவருக்கு தான் அந்த உண்மை தெரியும். அதனால அவர் ஓப்பனா பேசுறாரு. என்ன சொல்றாரு? இது யார் யாருக்கு சென்றது எனக்கு தெரியும், இதை பற்றி நான் பேசினால் என்ன நடக்கும், என்ன 2 மாசமா பாக்கல அப்படின்னு எல்லா உண்மையும் பேச. அப்போ அவருடைய மனது எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், கனிமொழி அவர்கள் அதில் அரஸ்ட் பண்ணப்படாவிட்டால் இவரை ஆராசாவை பலி கொடுத்திருப்பார்களா இல்லையா? ஒரு சாதிக் பாஷாவை பலி கொடுத்தார்கள், ஒரு ரமேஷை பலி கொடுத்தார்கள். அண்ணா நகர் ரமேஷ் என்பவர் குழந்தையோடு, 1 வயசு குழந்தையோடு, பச்சை குழந்தையோடு அவர்கள் தற்கொலை பண்ணி கொண்டார்கள். சோ அந்த சூழ்நிலை ஆராசா குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? சோ அதைதான் ஆராசா அங்க புலம்பி இருக்கிறாரு. இவங்க வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ இப்ப இது உண்மையாக இருக்குமா என்ற பட்சத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை என வெளியிட்டவர் பரபரப்பாக்கியவர் தெளிவாக கூறிவிட்டார். இது பொய்யாக இருந்தால் என் மீது நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தெளிவாக ஆடியோவும் இருக்கிறதாக அவர் சொல்லி இருக்கிறார். பல ஆடியோ இருக்குங்க. ஏன்னா இது வெளியிடறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கனிமொழியை ஆராசா கனிமொழி போன்றவர்களை இந்த சட்டம் இந்த தமிழக அரசியலிலிருந்து விலக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட இவர்களை கூட வெளியிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு கோணத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா கனிமொழி இப்போ நீங்க கனிமொழி அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய மகள். அவர் அரசியல் இருந்திருக்கிறார். அழகிரி மாதிரி போர்ஸ்ஃபுல்லா அக்ரெசிவா இருந்து ஒதுங்கி விடவில்லை. அவர் இன்றைக்கும் டெல்லி வட்டாரத்தில் மிகுந்த பெயரோடு இருக்கிறார். அப்போ அவர் எந்த சூழ்நிலையிலும் இந்த உள்ள வந்துடக்கூடாது, அவருக்கு பின்புலமாக யாரும் இருந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக கூட இதை வெளியிட்டிருக்கலாம் இல்லையா? இப்பதான் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அவங்க கேட்டதாகவும் வெளியில தெரியாதுங்க. நிறைய பேர் இப்படிதான் கேக்குறாங்க. அவங்க கேட்டாங்க, ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறாங்க. கேட்டதுக்கு எல்லாம் மீடியா முன்னாலேயே கேட்க முடியும்? தலைவரே, மாநில தலைவர் அவர்களே, கழகத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு இந்த சீட்டு கொடுங்கன்னு ஓப்பனா மீடியால போயிட்டு அறிவாலய வாசல்ல வச்சா கேட்க முடியும். ஆனா திமுகவினர் இந்த ஆடியோ என்னைக்காவது ஒரு நாள் வெளியாகும். திமுகவினர் பல பேர் கனிமொழிக்கு ஆதரவாக அவங்க தான் நிக்கணும் அப்படின்னு கேட்டதாக திருச்செந்தூர் தொகுதியில சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனா கனிமொழி அவங்க எந்த ஒரு இது இல்லாம பிரச்சாரத்தை செஞ்சு அவங்க பிரச்சாரத்துக்கு போறாங்க, பிரச்சாரத்துல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் கனிமொழி அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சி என்ற அமைப்பில் இருப்பவர்கள் மனதில் பலவேறு சங்கடங்கள் இருந்தால் கூட அந்த கட்சிக்காக அவர்கள் செய்ய வேண்டும். இன்னொன்னு, அந்த கட்சி அவர்கள் தந்தையாருடைய கட்சி, அது குடும்ப கட்சியா மாறி போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் பொது கட்சியாக இருந்து இப்ப குடும்ப கட்சியா மாறி போச்சு. அப்ப அதனால கனிமொழி குடும்பத்துல இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த குடும்ப மெம்பர்ன்ற காரணத்தினால அவங்களுக்கு அதாவது மேஜர் ஷேர் இல்லாட்டது கொஞ்சமாவது ஷேர் இருக்கும். அந்த ஷேர் ஹோல்டர் அவங்க அந்த கட்சிக்காக இப்ப பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அதுக்காக அவர்கள் மிகவும் மனம் என்ன சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமாக இந்த பிரச்சாரத்தை செய்வார் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அவர்கள் அதாவது வருங்காலம் என்பது பாஜக கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால், அவர்களால் மேலிடத்தில் எந்த விதமான டெல்லியில் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் கனிமொழி அவர்கள் தமிழக அரசியலில் வர விரும்பினார் என்பது உண்மைதான். இது பல்வேறு நாங்க ஏதாவது பேசக்கூடிய நண்பர்களிடமிருந்து கிடைத்த தகவல்களை தான் எல்லாரும் பகிர்ந்து கொள்ள முடியும். நான் திரும்ப சொல்றேன், இவர்கள் பேசிய ஆடியோ, இவர்களுக்குள்ள அடித்துக் கொண்ட ஆடியோ வருங்காலத்தில் வெளியிடப்படலாம். கண்டிப்பா. இதுல இன்னொன்னு என்னன்னா, ராசா சொன்ன மாதிரி இது ஏஐல இருந்துதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் கட் பண்ணி நான் பேசின மாதிரியே போட்டிருக்காங்கன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்று என்னன்னா, எடப்பாடியார் மேல மகாகவி பாரதியாரனுடைய வரிகளை குறிப்பிட்டு, பாஞ்சாலி சபத வரிகளை குறிப்பிட்டு என்ன சொல்றேன்னா, சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது அவருக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும், எடப்பாடியாருக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை பொருத்தம், அநாகரிகமற்றவர் அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்கள் எடப்பாடியாருடைய தாயாரை பற்றி கேவலமாக பேசிய பொழுது, அவர்கள் அரசியலில் இல்லை, அவர்கள் அதாவது அரசியலில் இல்லாத பின்புல இவர்கள் குடும்பம் மாதிரி பின்புலத்தில் இருந்து கொண்டு யாரையும் ஆட்டி படைக்கவில்லை இல்லையா? கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்து ஆட்டி படைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய தாயாரை கேவலமாக பேசும் பொழுது ஆராசாக்கு கேவலமாக இல்லையா? இதே பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடிய வரிகள் அவருக்கு இல்லையா? இது கேள்விகளை பேசுவதற்கு தகுதியற்றவர் ஆராசா என்பவர். ஆராசா என்பவர் அவர் தவறு செய்தது, அவர் பேசின வார்த்தைகளை அவர் கடைசியில இது அவரை புண்படுத்தி இருந்தால் அப்படின்னு சொன்னார். ஒரு தாயை பற்றி பேசும்போது மனம் புண்படாம என்ன பண்ணும் சொல்லுங்க? இன்னொன்னு, பெத்த தாயை பத்தியும் பேசினீங்க, கட்சியில எல்லாருக்கும் தாயாக இருக்கிற அம்மாவை பத்தியும் திமுக காரங்க பேசினாங்களே, அப்பெல்லாம் என்ன இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் மிக உத்தமர்களோ,
பாஞ்சாலி சபதம் என்பது பொதுவான நூல், பாரதியார் எழுதின ஒரு பொதுவான, நீங்க பாரதியை ஒத்துக்க மாட்டீங்க, அவனை பாப்பானுவீங்க, அவன் எழுதுற வரிகள் மட்டும் உங்களுக்கு சொந்தமாயிடுமா? நீ ஒரு கவிஞனை கவிஞனாக மதிக்கவில்லை, தமிழனை தமிழனாக மதிக்கவில்லை, ஒரு சுதந்திர போராட்ட வீரனை சுதந்திர போராட்ட வீரனாக ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த இடத்தில் பாரதியாரை பார்ப்பனன் என்று சொல்லி கேவலப்படுத்துகின்ற இவர்கள் சீச்சின்னு சொல்றது, இவங்களை பார்த்து இவங்களை துப்பிக்கணுமே ஒழிய ஆராசா பேசிய வார்த்தைகளுக்கு எங்க போவார்? அவரு போன எலெக்ஷன் தானே பேசினாரு. அதற்காக அண்ணன் எடப்பாடியார் பொதுவெளியில் அவர் பேசும் பொழுது பேச முடியாமல் தடுமாறி கண்ணீர் சிந்தினாரா இல்லையா? ஒரு தாயை பத்தி பேசினா யாருமா சும்மா இருப்பாங்க? சோ இதெல்லாம் இவர் பேசுறதுக்கு ஆராசாக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா ஆராசா என்பவர் அந்த திராவிட குடும்பத்துக்கு, திமுக குடும்பத்தினுடைய அடிமைகள் ஒண்ணு. எப்படி நிறைய அடிமைகள் இருக்கிறாரு, சேகர் பாபு போன்றவர்கள் இருக்கிறாரு, இவர் டெல்லி அடிமை. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியற்றவர்? ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகம் அடிச்ச மாதிரி மண்டியிட்டு பிச்சையாக வாங்கிய இந்த பதவியை பற்றி, அதனுடைய தகுதியை பற்றி எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. திண்ணையில படுத்து கிடந்தவனுக்கு யோகம் வருதுங்கிறது இறைவன் கொடுத்த வரம். ஆனால் அவர் திண்ணையில் வெறுமனே படுத்து கிடக்கவில்லை. திண்ணையில் படுத்து கிளையிலிருந்து படிப்படியாக முன்னேறி அவர் எம்எல்ஏ, ஒரு படித்தரமா தான் வந்திருக்காரு. எம்எல்ஏ ஆனாரு, எம்பி ஆனாரு, மந்திரி ஆனாரு. அதுக்கப்புறம் கழகத்துல பொறுப்புல இருந்தாரு. அதற்கப்புறம் தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு, பொதுச் செயலர், கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆனாரு. அவர்கள் எட்டப்பன்கள் செய்த துரோகத்தால் எட்டப்பன்களை விலக்கிவிட்டு கழகம் நிரந்தர பொதுச் செயலராக இன்னைக்கு இருக்கிறார். சோ அவரை பத்தி இவரு பேசக்கூடாது. இவருக்கு கிடைத்த பதவி, இவருக்கு பதவியே கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பாவே உட்கார்ந்துருந்தாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமே அங்கேயே வரலையே. நீங்க கூடவே உழைச்சிங்க. உங்க தகப்பனாராக இருந்த உங்க கலைஞர் உங்களுக்கு கொடுத்தாரா? செயல் வீரர் என்ற ஒரு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை தான் கொடுத்தாரே ஒழிய, உன் சொந்த தகப்பன் தன்னுடைய பொறுப்பை, தன் கட்சி பொறுப்பை உனக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கிடைச்சது. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரனை பார்த்து பொறாம இருக்கதானே இருக்கும். அவர் வெறும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெறும் அதிர்ஷ்டத்தால் உருவானவர் இல்லை. அவருடைய கடின உழைப்பு, கட்சிக்காக அவர் செய்த தியாகங்கள் எத்தனையோ இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் தெளிவாக உணர்ந்த, கட்சிக்காரர்கள் எல்லாருமே தெளிவாக உணர்ந்து விட்டார்கள். என்னன்னா, அண்ணன் எடப்பாடியார் இல்லை என்றால் இன்றைக்கு அதிமுக இல்லை என்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்து விட்டார்கள். எடப்பாடியாரை பற்றி உதயநிதி அவர்களும் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துட்டு புது பட்ட பேர், அதாவது மொத்த தோல்வி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்புவதே என்னுடைய கொள்கை. இவருடைய கொள்கை குறிக்கோள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. இவரை பத்தி நம்ம பர்சனலா பேசக்கூடாதுன்ற வார்த்தையினால நம்ம பேசாம இருக்கோமே ஒழிய, உதயநிதி ஸ்டாலின் என்பவர் யாரு, என்ன, ஏது, அவர்கள் பேசின வார்த்தைகள், என் அப்பா அரசியலில் இருந்தால் நானும் அரசியலில் வர வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? இது கேட்டது யாரு? உதயநிதி ஸ்டாலின். நான் என் தகப்பனின் பின் இருந்து வந்தேன், ஆனால் எனக்கு பின் என் மகன் வர வேண்டியது தேவையில்லை, அவர் எந்த துறையில் சென்றாரோ அந்த துறையில் செல்லலாம் சொன்னது யாரு? ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள். இப்படி வரமாட்டாருன்னு சொல்லி உனக்கு நீ ஒரு முதல்வரினுடைய மகன் என்ற காரணத்தினால், கலைஞரின் பேரன் என்ற காரணத்தினால் உடனடியாக உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டு, உடனடியாக நீங்கள் மந்திரியாக்கப்பட்டு, உடனடியாக நீங்கள் துணை முதல்வராக்கப்பட்டு இன்னைக்கு திரும்ப பேசுறீங்களே, நீங்கள் ஏதாவது பற்றி ஒரு உழைப்பினுடைய அருமை தெரிந்தவரா, அரசியலில் அரிச்சுவடி தெரிந்து வந்தவரா? அப்போ இவர்கள் எடப்பாடி அவர்களை பற்றி பேசக்கூடாது. இவர்களுடைய தகப்பனாரே மு.க. ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய முதல் தேர்தலில் தோற்றாரா இல்லையா? இவர்கள் மொத்தமா எவ்வளவு தோல்வி சந்தித்தார்கள் என்று எடுத்து பார்க்க சொல்லுங்க லிஸ்ட. 234 தொகுதியில 2 தொகுதி ஜெயிச்சவங்க தானே இவங்க. பதவி இளம்பழுதியும் கலைஞர் கருணாநிதி தவிர மிச்சம் எல்லாம் தோத்து போன ஒரு சரித்திரம் இருக்கிறதா இல்லையா? அம்மா ஸ்வீப் பண்ணி கொண்டு போனாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அனைவரையும் இரட்டையிலில் நிக்க வைத்து அந்த மெஜாரிட்டியை காமிச்சாங்களா இல்லையா அம்மா? அதுதான் அதிமுக. சோ இவங்க நீங்க எத்தனை தோல்வி சொல்லுங்க, எல்லாரும் தோல்வியை சந்திப்பவர்கள் தான். தோல்வியை சந்திக்காமல் வெற்றியை யாரும் சந்திக்க முடியாது. ஆனால் தோல்வி என்பது வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கிறது. இவர் தோல்வின்னு சொல்றாரு. 2021 எலெக்ஷன்ல இவங்களுக்கும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இருக்கிற அந்த வாக்கு விகிதம் எவ்வளவு? 20 லட்சம் வாக்குகள். கிட்டத்தட்ட எத்தனை தொகுதி? 8 தொகுதியில 100 இருந்து 500 வாக்குகள் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ்ல தான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. நான் ஐ வில் ரீட் அவுட் தி சென்டென்சஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1000 இருந்து 5000 வாக்குகள் 31 தொகுதிகள், 5000 இருந்து 10,000 வாக்குகள் 33 தொகுதிகள். இப்படி நீங்க 100 வாக்குல கூட 137 வாக்குல டி நகர்ல சத்யா அவர்களிடம் வென்ற வெற்றியை தட்டி பறித்தவர்கள் தான் நீங்கள். புரியுதுங்களா? நீங்க பெரிய மார்ஜின்ல வின் பண்ணி அதிமுகவே இல்லாம ஆக்கல. புரியுதுங்களா? 69 தொகுதிகளை ஜெயிச்ச அதிமுக எத்தனை சதவீதம் பெற்றது என்றால் 33.39% வாக்குகளை பெற்றுதான் 69 தொகுதிகளில் ஜெயிச்சது. 191 தொகுதியில் போட்டிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? 188 போட்டி போட்டு 133 வின் பண்ணீங்க.
ஆனால் உங்களுடைய வாக்கு சதவீதம் 37 தான். புரியுதுங்களா? சோ நீங்க பெரிய மார்ஜின்ல வின் பண்ணி, அதாவது எங்களை வந்து லேண்ட்ஸ்லைட் வீட்டு நாங்க அப்படி பண்ணிட்டோம், இங்க அதிமுகவை இல்லாம பண்ணிட்டோம் பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. நீங்கள் 10 வருடங்களாக நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் வெறும் எதிர்க்கட்சியாக அமர்ந்து கொண்டிருந்தீங்களே, அப்ப நீங்க வந்து அழிந்து போய்விட்டீர்களா? அப்போ தோல்வி என்பது வெற்றியும் தோல்வியும் அரசியலில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து மக்களாட்சி. ஆனா இவங்க குடும்ப ஆட்சி நினைச்சுக்கிட்டு திமுகவை எப்படி கைப்பற்றி இருக்கிறார்களோ அதே மாதிரி வேலையை வந்து இங்க எதிர்பார்க்கிறாங்க. அது நடக்காது. நீங்க கட்சியை வேணா வந்து ஜனநாயகத்தை அளித்து விட்டு திமுகவை வந்து பொதுவாக இருந்த திமுகவை இன்னைக்கு திமுக அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்ன கார்பரேட் கம்பெனி ஆக்கி வச்சு ஷேர் ஹோல்டர் கொடுத்திருக்கீங்க. அது வந்து கட்சிக்கு வேணா சாதகமா இருக்கலாமே ஒழிய மக்களாட்சி என்ற ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற தேர்தலில் 2026 வின் பண்ணுவோம். சோ இப்படிப்பட்ட தகாத வார்த்தைகளை பேசுவது என்பது அவங்க அந்த திமுகவினருடைய, அதாவது அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதிலும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஏசியன் கேம்ஸ்க்கு அனுப்ப முடியலையே இளைஞர்களை, இவர் பண்ண தவறுனால் தானே. சோ இன்னொன்னு, ஒரு இளைஞனை ஏமாத்தினான். சோ இப்படிப்பட்ட ஒரு ஏமாளி கும்பலாக இருந்து கொண்டு வேற வகையில, அதாவது ஆனா உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க ஏதாவது ஈடியில மாட்டினாங்கன்னா உடனே அங்க ஓடி போய் நிக்கிறீங்களே, ஏன் போய் நிக்கிறீங்க அப்போ? சோ அவ்வளவு வேலைகள் செய்து நீங்கள் வந்து தோல்வியை பற்றி பேசக்கூடாது. தோல்வியை சந்திப்பவர்கள் தான் வெற்றிக்கனியை சுவைக்க முடியும். அதாவது வந்து இந்த காலம் இதற்கெல்லாம் பதில் சொல்லும். அவர் வந்து இவர் பேசுறதுக்காக ஒண்ணு நடந்துற போறது இல்ல. 84,000 லைட்ஸ்ல நாங்க தான் ராஜான்னு சொல்லிட்டு இருந்த திமுகவில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாரு. அப்போ இவர் தகப்பனார் வந்து எலெக்ஷன்ல நிக்காம போனாரா? சோ அதாவது இப்ப வரக்கூடிய வருங்காலத்தில் 2026 வரக்கூடிய வெற்றி இவர்கள் அனைவருக்கும் பதில் சொல்லும். திருமாவளவன் வந்து நான் வந்து போட்டியிடலை இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முக்கிய காரணமே வந்து திமுக தான். திமுக மிரட்டினாலதான் திருமாவளவன் போட்டியிடல அப்படின்னு அன்புமணி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு. கண்டிப்பாக இந்த குற்றச்சாட்டில் பல்வேறு உண்மைகள் இருக்கிறதுமா. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? என்டிஏ கூட்டணியை பற்றி பேசும் பொழுது அதிமுக அடிமையாக போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை திமுக யூஸ் பண்ணிச்சு. ஆனால் 50 சீட்டு கேட்கிறாங்க, 80 சீட்டு கேட்கிறாங்க, இப்படி கேட்கிறாங்க, அப்படி கேட்கிறாங்கன்னு பெரிய நிலையில் தெளிவாக எத்தனை சீட்டு கொடுக்க முடியுமோ அத்தனை சீட்டை கொடுத்து கூட்டணியை உறுதி செய்து 2 நாட்களில் அந்த கூட்டணி வெகு அழகாக தொகுதி பங்கீடு தொகுதிகள் முதற்கொண்டு சரி பண்ணப்பட்டு விட்டது. ஆனா இந்த பக்கம் நீங்க வந்து அவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் சொல்லக்கூடிய இந்த திமுக, கட்சிகளை அழிக்கிறது பாஜக என்று சொல்லக்கூடிய திமுக, அனைத்து கட்சிகளையும் அடைத்து அவர்களை அழித்து அந்த ருசியை வந்து கண்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய கட்சிகள் எங்களுடைய திமுக சின்னத்தில் நிக்கணும். அவர் அண்ணன் திருமாவளவன் தமிழக சட்டமன்றத்துக்கு வந்தால் அவர் எப்படி, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, கனிமொழி வந்தால், ராசா வந்தால், இங்கே வந்தால் இவர்களுக்கு எப்படி வந்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமாவளவன் வந்தால் இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கும் தமிழக சட்டமன்றத்தில். அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கருத்துக்களை ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தா திருமாவளவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு, அதாவது மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, இப்போ திமுகவின் அழுத்தத்தினால் தான் கடந்த 10 ஆண்டுகளாக அவர் வந்து கொஞ்சம் தடுமாறி நின்றுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய கட்சியை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸை பற்றி திமுக கூறுகிறது தட் அவங்க நாகப்பட்டினம் வேணாம்னு சொன்னாருன்னு. அப்ப அதிலேயே அதிர்ச்சி அடைந்தேன்னு சொல்றாரு அண்ணன். அப்போ கட்சிகளை வந்து அழிப்பதும் எட்டப்பன்களை உருவாக்குவதும் திமுகவுடைய பரம்பரை வேலை. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஆளுநராக்கி, நிதிஷ்குமாரை ஆளுநராக்குவதற்கு முன்னால், நிதிஷ்குமார் மத்திய அமைச்சரவையில் கொண்டு வருவதற்கு முன்னால் நிதிஷ்குமார் அவர்களுக்கு என்ன உட்கார்ந்து பேசினாங்க, நீங்க மத்தியத்துக்கு வாங்க, எம்பியா வாங்க, நீங்க வந்து வேற இருக்கட்டும், ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்மளுடைய இது இருக்கும். சோ பாஜகவாக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அவர்கள் பேச்சுவார்த்தையின் மூலம், கலந்துரையாடல் மூலம் அவருடைய கருத்துக்களை பெற்று அவர்களுடைய அந்தஸ்தை கொடுக்கிறார்கள். இங்க என்ன பண்றாங்க? எட்டப்பன்களை உருவாக்கி அனைத்து கட்சிகளிலும் இவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கட்சிகள்ல கட்சி தலைவர்களுக்கு நவாஸ்கனி என்பவரை நீங்க பாத்தீங்கன்னா கூட இஸ்லாமிய அவருடைய சார்ந்த கட்சிக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணதை விட திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணது அதிகமாக இருக்கிறது. திமுகவுடைய குடும்பத்தினுடைய குட் புக்ல இருக்கணும்ன்றதுக்காக இவர்கள் வந்து எட்டப்பன்களை உருவாக்கி விடுகிறார்கள். இந்த பழைய சினிமால காமிக்காங்க பத்தில, கடைசியில அந்த குடும்பத்தில இருந்து ஒருத்தன் வருவான், நான் அந்த வில்லனுடைய கோஷ்டியை சேர்ந்தவன். அந்த மாதிரி ஆளூர் ஷானவாஸ் அவனுடைய கலர் கிழிஞ்சு தொங்கிடுச்சு இல்லையா? இப்போ திமுகவினால் ஏவப்பட்ட அம்பு இதுல இருந்திருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கட்சியிலும் திமுகவை சார்ந்த ஸ்லீப்பர் செல்லை இவங்க உள்ள வச்சு அந்தந்த கட்சிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போது அது என்ன பிரச்சனையா எப்படி மாத்துறாரு ஆளூர் ஷானவாஸ்? நான் இஸ்லாமியர் என்பதால் எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னார். அப்போ கம்யூனல் ப்ராப்ளத்தை உண்டாக்குறது யாரு? திமுக. ஒரு கட்சியை அடிப்பது யாரு? திமுக. அந்த கட்சியை வளரவிடாமல் செய்து அந்த கட்சியில் இருப்பவர்களை வந்து நீ தைரியம் இருந்தா இந்த கட்சியை விட்டுட்டு அந்த கட்சிக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன் அங்க வேலை செய்ய சொல்றீங்க?
நீங்க சம்பளத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இன்னொரு கட்சியை அழிப்பதற்காக அந்த கட்சிகள் ஸ்லீப்பர் செல்லை உருவாக்கி அந்த வேதனையின் வெளிப்பாடாகத்தான் அண்ணன் திருமாவளவன் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது இது ஸ்லீப்பர் செல்லை இவர் உள்ள வச்சு நம்மளை ஏமாத்தி இருக்காங்க, இவர்கள் கூறியதெல்லாம் நம்ம கேட்டோமே. இப்ப கூட அவர் நினைக்கலாம் ஒருவேளை, ஏன்னா ஆதவர்ஜுன் வந்து ஆட்சியில் பங்கு என்று குரல் எழுப்பிய போது அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் தான் ஆளுநர் ஷானவாஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. வன்னி அரசு அவர்கள் கூட ஏன் இருக்கக்கூடாது என்றுதான் கேட்டார். ஆதவர்ஜுன் நாங்க இது பெருகினாங்களா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொன்னார். ஆனா ஆளுநர் ஷானவாஸ் தான் கடுமையாக எதிர்த்தார். அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லு எல்லா சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள், நாங்க 21 கட்சிகளோட கூட்டுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, 21 கட்சிகளிலும் திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்கள் இருந்து வருங்கால அரசியலில் இருந்து எதிர்கால அரசியலில் இருந்து அவர்களை அழிக்கக்கூடிய வேலைகளை செய்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு, அந்த புலம்பலின் வெளிப்பாடு தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வெளிப்பட்டிருக்கார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல நிக்கல. இதுவும் வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவரு தமிழக அரசியலில் அவர் வருவது இவர்களுக்கு திமுக குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை, அதுதான் காரணம். கனிமொழி வருவது பிடிக்கவில்லை, ஆராசா வருவது பிடிக்கவில்லை, குறிப்பாக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இவர் வருவது பிடிக்கவில்லை. அவர்களுக்கு தேவைப்படுவது அடிமைகள் இல்ல இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ். இதனுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள். சோ அப்ப கட்சிகளை அழித்து தன்னை மட்டுமே தன் குடும்பத்தை மட்டுமே வளர்க்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கார்ப்பரேட் கம்பெனி இருந்து கொண்டிருக்கிறது.